புதுச்சேரியில் பிரபல ரவுடியை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய வழக்கில் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் ரவுடி மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி. இவருக்கும் கோவிந்த சாலை சேர்ந்த ரவுடி லோகபிரகாஷ் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரியில் லோகபிரகாஷ் தரப்பு மணிகண்டனை வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சித்தனர். அந்த வழக்கில் லோகபிரகாஷ் மீது பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். மணிகண்டனையும் வெடிகுண்டு தயாரித்ததாக ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் நேற்று முன்தினம் தனது நண்பருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென வழிமறித்த ஒரு கும்பல் மணிகண்டனை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. படுகாயமடைந்த மணிகண்டன் அங்கிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பூமியாப்பேட்டை சஞ்சய், உருளையம்பேட்டை தனுஷ், காராமணிக்குப்பம் குருபிரசாத் மற்றும் கோவிந்த சாலையை சேர்ந்த குட்டிச்சந்துரு ஆகிய 4 நபர்களை இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான அசோக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.